ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் வசனத்தின்படி. இந்த காலை வேளையில் இந்த நேர் அலையில் இணைந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் மதுராந்தகம் மன்னா வாழ்த்துதலோடு உங்களிடத்தில் வருகிறது. உங்கள் வீடுகளை நீதிமான்களின் கூடாரமாய் மாற்ற, உங்கள் குடும்பங்கள் தேவ பிரசன்னத்தினால் நிரம்ப, இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற அத்தனை பேருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராயிருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறேன். இந்த நேரலையில் இணைந்து எங்களோடு ஆராதிக்க அன்புடன் அழைக்கிறேன். இருக்கிற இடங்களில் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் மாறாதவர், அவரை பாடுவேன், அவரை துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன் என்கிற இதயத்தோடு இந்த காலை வேளையில் அவரை துதியுங்கள். துதியின் கூடாரத்தில் தேவன் இருப்பார். ஜெப கூடாரத்தில் தேவன் இருப்பார். அவரை தேடுகிற இடத்தில் அவர் இருப்பார். இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாக அது இருக்கிறது நம்முடைய கிருபை. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவர், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஆனால் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வசனத்தின்படி உம்மை எப்பொழுதும் துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஜீவனை தந்தீரே, நன்றி அப்பா. எங்களுக்கு சுகத்தை தந்தீரே, நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி அப்பா. ஆண்டவரே, வாதைகள் நிறைந்த உலகம், கொள்ளை நோய்கள் நிறைந்த உலகம், ஆபத்துக்கள் நிறைந்த உலகம், அழிவு நிறைந்த உலகம். ஆனால் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத வசனத்தின்படி எங்களோடு இருக்கிற தேவனே, எங்களோடு இருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் குடிகளே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். The Bible says, 2 Chronicles chapter 20 verse 17, you will not need to fight in this battle. Stand firm, hold your position and see the salvation of the Lord on your behalf. O Judah and Jerusalem, do not be afraid and do not be dismayed. Tomorrow go out against them and the Lord will be with you. What a promise we have this morning. எவ்வளவு அற்புதமான அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று, உங்கள் சார்பாக நின்று, on your behalf, உங்கள் சார்பாக நின்று கர்த்தர் உங்களுக்காய் காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் நல்லவர். விசுவாசத்தோடு அவரை துதிக்கலாமா? அவரை ஆராதிக்கலாமா? நன்றி என்று சொல்வதை பாடலாய் பாடி அவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் என்னவெல்லாம் செய்தார், அவர் எப்படியெல்லாம் செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை இந்த பாடல் மூலமாய் நாமும் அவரை பாடி துதித்து ஆராதிக்க, அவர்களுக்கு செய்ததை நினைவு கூர்ந்து நமக்கும் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு பாட கர்த்தர் கிருபை தருவாராக. பாடுங்கள், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. Sing it again. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், ஓஹோ, கர்த்தாதி கர்த்தனை துதியுங்கள், அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு,
கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு, சேர்ந்து பாடு. அல்லேலூயா ஆமென். கைத்தட்டி துதித்து பாடு, புகழ்ந்து பாடு. அல்லேலூயா ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், பூமியை படைத்தவரை துதியுங்கள், சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். வானங்களை விரித்தவரை துதியுங்கள், பூமியை படைத்தவரை துதியுங்கள், சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். பாடுங்க, மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு, சேர்ந்து பாடு. அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு, சேர்ந்து பாடு. அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அரசர்களை அழித்தவரை துதியுங்கள், சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், தேசத்தை தந்தவரை துதியுங்கள். செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அரசர்களை அழித்தவரை துதியுங்கள், சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், தேசத்தை தந்தவரை துதியுங்கள். சிங்கனகன் செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அரசர்களை அழித்தவரை துதியுங்கள், சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், தேசத்தை தந்தவரை துதியுங்கள். கிருபையின் சத்தமா மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு, சேர்ந்து பாடு. அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு, சேர்ந்து பாடு. அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், விடுதலை தந்தவரை துதியுங்கள், ஆகாரம் தருபவரை துதியுங்கள், பரத்தின் தேவனை துதியுங்கள். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், விடுதலை தந்தவரை துதியுங்கள், ஆகாரம் தருபவரை துதியுங்கள், பரத்தின் தேவனை துதியுங்கள். சத்தமா தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், விடுதலை தந்தவரை துதியுங்கள், ஆகாரம் தருபவரை துதியுங்கள், பரத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுங்க, மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு, சேர்ந்து பாடு. அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு,
போற்றி பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா ஆமென். தொடர்ந்து தொடர்ந்து அல்லேலூயா 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 என்று ஒரு நான் ஸ்டாப் அல்லேலூயா பாட போறோம். ஆர் யூ ரெடி? ஆயத்தமா இருக்கிறீங்களா? ரெடி? 1 2 3 4. ஹalleluya hallelujah 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 எல்லாரும் சேர்ந்து hallelujah 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 glory to God. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆடுகள் பெயரினை ஆயனே அறிவார், அழியாமை ஜீவன் அழித்திட வந்தார். அவர் நல்மேய்ப்பன், அவர் பெரிய மேய்ப்பர், அவர் பிரதான மேய்ப்பர். அந்த மேய்ப்பர் எனக்கு இருந்தால் குறைவில்லை. நல்மேய்ப்பரிவரே, இயேசு நல்மேய்ப்பரிவரே, சொல்லோன அன்பினா தன்னுயிரீந்த நல்மேய்ப்பனிவரே. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு மேய்ப்பனுக்காக உயிரை விட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மேய்ப்பனே ஆடுகளுக்காக உயிரை கொடுத்தார். The good shepherd and the great shepherd and the chief shepherd. And he is my shepherd. David said, the Lord is my shepherd and I lack nothing. He is not only a shepherd, he is a good shepherd. நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறது. And the Bible says he is a great shepherd, பெரிய மேய்ப்பர், because he rose again from the dead. And he is the chief shepherd because he is coming again. Because he died for us, he is a good shepherd. Because he has rose again, he is risen from the dead, he is a great shepherd. And he will be coming back. That's why he is the chief shepherd. And he is our shepherd this morning. If you have him
as your shepherd, and you will lack nothing. I tell you, my brothers and sisters, if this shepherd becomes your shepherd, David said, he is my shepherd. Not that generally he is a shepherd. He said, the Lord is my shepherd. அவர் என்னுடைய மேய்ப்பர், என்னுடையவர். There is a relationship. Christianity is not a religion, it's a relationship. Christianity is not a religion, it's a relationship. He is mine and I belong to him, and I am his. He is mine. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். Do you have the relationship this morning? இந்த உறவு உங்களுக்கு உண்டா? அவர் என்னுடையவர், நான் அவருடையவர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நல்மேய்ப்பனிவரே, இயேசு நல்மேய்ப்பனிவரே, சொல்லோனா அன்பினா தன்னுயிரீந்த நல்மேய்ப்பனிவரே, ஆடுகள் பெயரினை ஆயனே அறிவார், அழியாமை ஜீவன் அழித்திட வந்தார், ஆடுகள் முன்னே செல்லுகின்றார், அவரின் பின்னே சென்றிடுவோ, ஆடுகள் முன்னே செல்லுகின்றார். என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்னால கர்த்தர் போகிறார், உங்களுக்கு முன்னால கர்த்தர் போறார். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில். நம்முடைய பைபிள் ஸ்டடியினுடைய தொடர்ச்சியாக ஆபத்து நிறைந்த எதிரிகளால் சூழப்பட்ட யோசபாத்துக்கு, கர்த்தர் சமூகத்துக்கு வந்த யோசபாத்துக்கு, ஜெபித்த யோசபாத்துக்கு, குடும்பம் குடும்பமா எல்லாரையும் தேவ சமூகத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன யோசபாத்துக்கு கர்த்தர் பேசினார். எவரும் தர முடியாத தைரியத்தை தந்தார். என்ன சொன்னார்? முதலாவது, அந்த ஏராளமான கூட்டம் சொல்றார். என்ன அர்த்தம்? நீ ஏராளம் என்று நினைக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன். ஐ நோ யோர் ப்ராப்ளம். உன் பிரச்சனை எனக்கு தெரியும். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அது மட்டுமல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது என்னுடையது. யுவர் ப்ராப்ளம் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம், பட் யுவர் ப்ராப்ளம் இஸ் மை ப்ராப்ளம். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ராப்ளம். மூன்றாவது, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்க போங்க. சிச்சுவேஷன் எப்படின்னு பாருங்க. யூ கோ, ஜஸ்ட் ஒபே. அது மட்டுமல்ல, நாளைக்கு அவர்கள் உங்களை இந்த இடத்துல சந்திக்க வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் என்னும் பள்ளத்தாக்கிலே நீங்கள் சந்திப்பீர்கள். நாளைக்கு நடப்பதை இன்றைக்கே கர்த்தர் சொல்லுகிறார். God knows our future. He will take care of our future. ஐந்தாவது ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நேற்றைய தினத்தில் அதை நாம் தியானித்தோம். யுத்தம் உங்களுடையது இல்லை, ஆனால் நாளைக்கு போங்க. ஆனால் யுத்தத்தை பண்ணது நீங்கள் இல்லை. குழப்பமடைய தேவையில்லை. ஆண்டவர் குழப்புகிறாரா? இல்லை, அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல. நம்மை விசுவாசிக்க சொல்லுகிறார். நீ செய்ய வேண்டியதை செய்யுங்கிறார். நீ செய்ய வேண்டியதை செய்துவிட்டு அமைதியாயிரு, நான் செய்வேன். லாசருவின் கல்லறையில் வந்து கல்லை புரட்டுங்கள் என்றார். கல்லை நான் புரட்டுகிறேன், லாசருவை நீங்கள் உயிரோடு எழுப்புங்கள் என்றால் நிலைமை ரொம்ப சிக்கலாக போயிருக்கும். ஏற்கனவே 4 நாளாயிட்டு நாருமே நினைக்கிறவங்களுக்கு கல்லை நான் புரட்டிடுறேன், நீங்கள் லாசருவை எழுப்புங்க, ரொம்ப கஷ்டம். கல்லை நீங்கள் புரட்டுங்கள், லாசருவை நான் எழுப்புகிறேன். நீங்க செய்ய முடிஞ்சதை நீங்க செய்யுங்க, நான் செய்ய முடிஞ்சதை நான் செய்வேன். உங்களால் செய்ய முடியாததை நான் சொல்ல மாட்டேன். உங்களால் செய்ய முடியாததை நீங்க செய்ய எதிர்பார்க்க மாட்டேன். நீங்க செய்ய முடிஞ்சதை நீங்க தான் செய்யணும். நீங்க செய்ய முடிஞ்சதை நான் செய்ய மாட்டேன். That's the lesson we learn here. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க தான் செய்யணும். நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். காலையில் எழும்ப வேண்டியது நீ செய்ய வேண்டியது, என்னை நோக்கி பார்க்க வேண்டியது நீ செய்ய வேண்டியது, துதிக்க வேண்டியது நீ செய்ய வேண்டியது, உனக்கு அற்புதம் செய்ய வேண்டியது நான் செய்ய வேண்டியது. Hallelujah. That's the lesson we learn here. ஆண்டவர் சொல்றாரு, இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. The Lord will be on your side. The Lord on your behalf. உங்கள் சார்பா கர்த்தர் நிற்பார். On your behalf. On behalf of the Power Age Church சொல்றோம். பவர் அசெம்பிளி சபை சார்பாக
on behalf of the believers, the pastors, we invite you ன்னு சொல்றோம். இவர்கள் சார்பாக ஆண்டவர் சொல்ல, உன் சார்பில் நான் நிற்பேன். I will stand on your behalf. நீங்க போங்க, யுத்தத்துக்கு ரெடி பண்ணுங்க, போங்க, நான் உங்கள் சார்பா நான் முன்னால நிற்பேன். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மதுராந்தகம் மன்னா என்கிற இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, நேர் அலையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைக்கு கர்த்தர் உங்கள் சார்பாக நிற்பார். ஒரு குற்றவாளியின் சார்பாக ஒரு அட்வொகேட் நிற்கிற மாதிரி என் கட்சிக்காரர் அவருக்காய் வழக்காட ஒரு வழக்கறிஞர் நிற்பது போல கர்த்தர் உங்கள் சார்பாக நிற்பார். The Lord will stand beside you and the Lord will stand for you and the Lord will stand behalf of you. உங்கள் சார்பா நிற்பார். பிசாசு உங்ககிட்ட வரும்போது ஆண்டவர் சொல்வார், இந்த பாரு, நீ அங்க போகாத, ஏன்ட்ட வா, என் பிள்ளைகள் சார்பா நான் நிற்கிறேன், வா என்கிட்ட வா, நீ அவங்கள தொட வேண்டிய முடியாது, நீ அவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, வா என்கிட்ட பேசு. உங்கள் சார்பாக என் சார்பாக கர்த்தர் நிற்பார். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. What a good God we serve. What a defending God. What a protecting God. What a sustaining God. நம்மை பராமரிக்கிற தெய்வம், பாதுகாக்கிற தெய்வம், நம்மை அரவணைத்துக் கொள்கிற தெய்வம். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யறதை நீங்க பாருங்க. நாளைக்கு பார்க்க போறீங்க. அதான் அர்த்தம் சொல்றார். நீ stand firm. The Bible says, நீங்க யுத்தத்தில் சண்டை போட வேண்டிய அவசியம் வராது. Stand firm. Hold your position. அப்படியே ஸ்ட்ராங்கா நில்லுங்க. விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா நில்லுங்க. உங்க நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருங்க. கர்த்தர் மேல வச்சிருக்க விசுவாசத்தில் போல்டா இருங்க. ஸ்டெட்ஃபாஸ்டா இருங்க. ஜெபத்தில் உறுதியா இருங்க. வசனத்தில் உறுதியா இருங்க. விசுவாசத்தில் உறுதியா இருங்க. வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள்ள உறுதியா இருங்கள். ஸ்டாண்ட் ஃபர்ம். சந்தேகப்படாதீங்க. டவுட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒருத்தர் சொன்னார், டவுட் வந்தா அவுட். நெவர் கிவ் பிளேஸ் ஃபார் டவுட். ஸ்டாண்ட் ஃபர்ம், ஸ்ட்ராங், ஸ்டெட்ஃபாஸ்ட். உறுதியா நில்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன யோபு மாதிரி, நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொன்னது போல ஸ்டாண்ட் ஃபர்ம். அந்த யாக்கோபின் 12 குமாரர்களில் மூத்தவன் பெயர் ரூபன். அந்த 12 பேரையும் கூட்டு வச்சு ஆசீர்வாதம் கொடுக்கும். அவங்க அப்பா சொல்றார், மூத்தவனே ரூபனே, நீ மூத்தவன், எல்லாருக்கும் நீ சூப்பர் சீனியர் தான், ஆனா நீ தண்ணீரை போல தளம்பினவன், நீ அன்ஸ்டடி. ஒரு நாள் ஸ்டடியா இருக்கிற, ஒரு நாள் அன்ஸ்டடியா இருக்கிற. நீ தண்ணீரை போல தளம்பினவன். தண்ணீரை நம்பி ஒரு ஆள் காலை வைக்க முடியுமா? ஒரு கல்லு மேல கால் வைக்கிற மாதிரி, ஒரு தரையில கால் வைக்கிற மாதிரி தண்ணி மேல கால் வைக்க முடியுமா? நீ தண்ணீரை போல தளம்பினவன், இருமனம் உள்ளவன். அவன் எதையும் கர்த்தரிடத்தில் பெறலாம் என்று நினைக்காதிருப்பானாக. யாக்கோபில் வாசிக்கிறோம், a double minded person is always unstable in all his ways. இருமனம் உள்ளவன், தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். இங்க போலாமா, இங்க போலாமா, அதுல போலாமா, இதுல போலாமா, எங்கேயுமே போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, stand firm. Hold your position. Who are you? In Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யாரு? சொல்லுங்க, I am his child. நான் அவருடைய பிள்ளை. நான் ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன். அவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன். பிசாசு தொட முடியாது. வலது கையை உயர்த்தி, I stay right under the blood. I stay right under the blood. I stay right under the blood, where the devil can do me no harm. Where the devil can do me no harm. No harm, no harm, no harm. தெரியுமா உங்களுக்கு? Shall we sing? பாடலாமா? No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. Where the devil can do me no harm. Where the devil can do me no harm. I stay right under the blood. I stay right under the blood. Keep your hand on your head. கையை தலை மேல வச்சு சொல்லுங்க. Where the devil can do me no harm. Where the devil can do me no harm. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன்.
கையை தலைமையில வச்சு, இரத்தத்தில் மறைந்துள்ளே, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, எத்தீங்கும் என்னை அணுகாது. சொல்லுங்க, எத்தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. தீமை செய்ய முடியா, வாயினால அறிக்கை பண்ணுங்க, சாத்தான் தீமை செய்ய முடியாது. No harm, 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 no harm. And the devil can do me. Do not be calm. நீங்க அமைதியாயிராம பாடுங்க. Devil can do me no harm. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, சத்ரு தீமை செய்ய முடியாது, வியாதி மேற்கொள்ள முடியாது, வாதை கூடாரத்தை நெருங்காது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு விசுவாசத்தோட ஒரு பலத்த ஒரு முழக்கமான அலையில சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் தரித்து நின்றுன்னு போட்டிருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. யூ ஸ்டாண்ட் ஃபர்ம். நிக்கிறதுல ஸ்ட்ராங்கா நில்லு, விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா நில்லு. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கொஞ்சம் உயிர் மட்டும்தான் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு யோபுவுக்கு. ஆனா ஸ்ட்ராங்கா சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know my redeemer is alive. எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தை. I think so. No. அப்படி நினைக்கிறேன்னு சொல்லல. I know. விசுவாசத்துல உறுதி, அறிந்து கொண்ட சத்தியத்துல உறுதி, பெற்றுக்கொண்ட ரட்சிப்புல உறுதி. உறுதியாய் நில்லுங்கள். அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே. 120 பேர் செய்த ஜபத்தினாலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே. அந்த 3000 பேரும் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய். இன்னைக்கு உறுதி இல்லாத விசுவாசிகள் தான் ஏராளம். எமோஷனல், உணர்ச்சி வசப்படுறவங்க. பாடும்போது உணர்ச்சி வசப்படுவாங்க, கை தட்டும் போது, ஆராதிக்கும் போது, பாட்டை கேட்கும், பிரசங்கம் கேட்கும் போது ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அடங்கிடும். வீட்டுக்கு போனோன்னு அடங்கிடும், வேலைக்கு போனா அடங்கிடும். எல்லா இடமும் ஒரு வைராக்கியத்தோட, ஒரு உறுதியோட, ஒரு தானியலை போல ஒரு ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல பொசிஷன்ல. அந்த பைபிள் சேஸ், stand firm and hold your position and the Lord will stand on behalf of your side. The Lord on your behalf. உங்க சார்பா கர்த்தர் நிப்பார். உனக்கு எதிரா ஏராளமான பிரச்சனை வந்தாலும் சரி, சங்கீதம் 91 சொன்ன மாதிரி, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. ஏன்னா உங்க சைடுல கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, with God I am majority. சொல்லுங்க, with God I am a majority. ஆண்டவர் என்னோட இருக்கிறதுனால நான் பெரும்பான்மை. I am not a minority. Without God, millions may be around me or beside me, still I will be a minority. But with God alone, ஆண்டவர் மட்டும் என் கூட இருந்தார்னா I am a majority. நான் பெரும்பான்மை. எனக்கு எதிராக எத்தனை லட்சம் என்றாலும் சரி, with God I am a majority. The Lord will be on your behalf. பெரிய பிரச்சனை, எதிர்கொள்ள முடியாத பிரச்சனை, சமாளிக்க முடியாத பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து யோசபாத்துக்கு ஆண்டவர் சொன்னாரு, I will stand beside you and I will stand on behalf of you. உன் பக்கத்தில் நிற்பேன், உன் சார்பா நிற்பேன். உங்கள் சார்பா, என் சார்பா பேச யாருமே இல்லையா, எனக்காக செய்யறதுக்கு யாரும் இல்லை. இன்னொன்று கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் இருக்கிறார். வலது கையை உயர்த்தி, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. செய்வாரு,
செய்வார், பயப்படாதீங்க. கர்த்தர் செய்வார். நீங்க நம்பினாதான் செய்வார். நீங்க உங்க பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்து கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வாரு. யோபு சொன்னார்ல, அவர் என்ன கொன்று போட்டால் அவர் மேல நம்பிக்கை தான் இருப்பேன். கொல்லுவாரா? கொல்லணும்னா கொல்லுங்க ஆண்டவரே. நீங்க கொன்றா கூட பரவாயில்ல, உங்களை நான் மறுதளிக்க மாட்டேன். நீங்க கொன்றா கூட பரவாயில்ல, உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க கொன்றா கூட உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொன்ன உடனே ஆண்டு, ஐயோ இவனை போய் ஏன் கொல்லுவானே, இவ்வளவு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல அவர். அவ்வளோ கல்லிஞ்சக்காரர் இல்லை. சில டெஸ்ட் வைப்பார். சில டெஸ்ட்டு டெய்லி டெஸ்ட் மாதிரி சின்னதாக இருக்கும். சில டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். சில அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி மந்த்லி டெஸ்ட் மாதிரி இருக்கும். சில அதை விட டெஸ்ட் மாதிரி ஒரு குவார்டர்லி மாதிரி இருக்கும். சில ஆஃப் இயர்லி அதை விட கொஞ்சம் டஃப்பாக தெரியும். சிலது ஆனுவல் எக்ஸாம் மாதிரி இருக்கும். ஃபைனல் டெஸ்ட் அதான். சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பார். நீங்கள் பாஸ் பண்ணணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒரு டீச்சர் அப்படி தானே. எந்த ஸ்டூடெண்ட்டாவது ஃபெயில் ஆகணும்னு டீச்சர் நினைப்பாங்களா? ஒரு ஆசிரியர் நினைப்பாரா தன்னுடைய ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகணும்ட்டு? ஒரு நாள் நினைக்க மாட்டார். அவ்வளோ நாள் சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுத்ததுல தான் டெஸ்ட் வைக்கிறாரு. சொல்லி கொடுத்ததுல தான் டெஸ்ட் வைக்கிறார். இவ்வளோ நாள் என்ன கற்றுக் கொடுத்தாரோ, என்ன சொல்லி கொடுத்தாரோ அதில் தான் டெஸ்ட் வைப்பார். அப்படி இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எல்லாமே நமக்கு நம்மளை பெஸ்ட்டாக மாற்றுறதுக்கு. டெஸ்ட் எல்லாம் நம்மளை பெஸ்ட்டாக மாற்றுறதுக்கு தான். ஆனால் கடைசியாக ஒரு டெஸ்ட் வரும். அதுதான் ஃபைனல் டெஸ்ட். அதோட ரெஸ்ட். ஒரு அலையில சொல்லாமா? ஆபிரகாமுக்கு நிறைய டெஸ்ட் வச்சாரு. கடைசியா ஒரு டெஸ்ட், உன்னுடைய குமாரனை எனக்கு கொடுப்பாயா. அதுலயும் ஆபிரகாம் பாஸ் பண்ணாரு. அது பிறகு ஆபிரகாமுக்கு டெஸ்டே இல்லை பாருங்க. அதோட ரெஸ்ட் தான். ஃபைனல் டெஸ்ட்டுக்கு பிறகு ரெஸ்ட். வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் டெஸ்ட் மாதிரி. அதில் நீங்க பாஸ் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். ஸ்ட்ராங்கா இருங்க. இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார், உங்கள் சார்பாக கர்த்தர் இருக்கிறார். உங்கள் சார்பா நிற்கிறார். அவர் உங்க சார்பா நின்னா வெற்றி தான், தோல்வி இல்லை, வெற்றி தான். விசுவாசிங்க, விசுவாசிங்க. நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு தோல்வி இல்லை. எழுந்து நிற்கலாமா? ப்ளீஸ் ஸ்டாண்ட். எழுந்து நின்று தேங்க்யூ லார்ட். அப்படியே எழுந்து. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கைத்தட்டி நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya நல்ல கைத்தட்டி சந்தோஷமா thank you lord hallelujah 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 thank you lord hallelujah. Oh we love you Jesus, we love you Jesus, thank you lord, we praise your name. விசுவாசத்தோட நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி நமக்கில்லையே, நாங்கள்